ஹாய் என்னோடய யூடியூப் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குவைட் கிரேவி. குவைட் எனக்கு இங்கிலீஷில் பேர் தெரியும், தமிழில் தெரியாது. இதை பார்த்துக்கோங்க வீடியோவில். எனக்கு தெரியும். இது குவைட் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதுதான் ரெசிபி செய்ய போகிறோம். ஓகேவா? சொல்லும்போது மிஸ்டேக் ஆகுது, மன்னிச்சிடுங்க. சரியா? அப்புறம் இது குவைட் நம்ம வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும் குக்கரில். ஓகேவா? இதுக்குள்ளே மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதிலே போட்டுட்டேன். உப்பு எல்லாம் போட்டு 3-4 விசில் அடிச்சிக்கணுமா. சரியா? அடிச்சிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு நல்லா வந்துருங்க. சரியா? வெந்துருச்சுன்னா அப்போ நானே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் போட்டு ஏலக்காய் எல்லாம் இது பட்டை கிராமெல்லாம் போடுவீங்களே அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே? கொஞ்சம் பெரிய சீலம் அவ்வளோதான் போட்டு அப்புறம் வெங்காயம் அதில் போடணும். ஓகே? வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும். ஓகேவா? ரெட்டு வர வரைக்கும். ஓகேவா? நல்லா ரெட்டு வந்துடுற கலர் அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணும். இது என்னுடைய ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. சரியா? நிறைய பேர் பார்த்து மிஸ்டேக் ஆகாதீங்க. ஓகேவா? நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. ஓகேவா? அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டுக்காக தான். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டானா நமக்கு கொஞ்சம் நல்லா வேகும், அது நல்லா வந்துடும். அதனால் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேவா? ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ நல்லா ஃப்ரை ஆகும்போது அப்போ நம்ம என்ன போடணும்னா டர்மரிக்கு, மிளகு, ஜீரம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மூங்கிட்டு பவுடர் பண்ணணும். ஓகே? பவுடர் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? ஃப்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணும். அப்புறம் மிளகாத்தூள் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க அவங்க, அதனால் கொஞ்சம் எடுக்கிறாங்க. சரியா? நீங்களாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே? எவ்வளோ இப்போ கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா ஓகேவா? அது மாதிரி அப்புறம் இல்லை அவங்க மசாலா பவுடர் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே. மிளகாத்தூள் சப்போஸ் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா எல்லாம் மசாலா மிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஓகே, அதே கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பேசுகிறேன்னா எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? அப்புறமா இது நம்ம வந்திருக்குள்ள அதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கணும் நல்லா. ஓகேவா? பாருங்கள், பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல. நானே இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்களா, எனக்கு அதை பிடிக்காது தெரியுமா. பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் என் ஹஸ்பண்ட் நீ சாப்பிடு, உடம்புக்காக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி திட்டுட்டே எனக்கு சாப்பிட சொன்னாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் செய்வாங்க, சாப்பிடலாம், அதனால அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு நம்ம தேவையான தண்ணி கிரேவி மாதிரி வேணும்னா லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், கொஞ்சம் கொதிக்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு அதில் போட்டுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தேங்காய் போட பிடிக்கலனா பரவாயில்ல, போட தேவையில்ல. ஓகேவா? நம்ம போட்டோம், ஏன்னா நம்ம நல்லா இருந்துச்சு. நான் தேங்காய் போட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பம் போட்டு தோணுச்சா போடுங்க, இல்லை நான் விட்டுருங்க. ஓகேவா? அது மாதிரி நான் நார்மலாக ஹவுஸில் எப்படி சாப்பாடு செய்கிறாங்க அதே மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரியா? ரொம்ப ஃப்ரமைசி அந்த மாதிரிலாம் காமிக்கல, நார்மலாக ஃபுல்லே எப்படி. அப்புறமா 10 நிமிஷம் கொதிக்குச்சேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே? பாருங்கள், அதே மாதிரி ரைஸில் போட்டு சூப்பராக இருக்குங்க. பாய் டாட்டா. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.